இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரதர், வாய் வார்த்தையாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்லலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே பல வலிகள், பல வேதனைகள், பல கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் வெளில கேட்கும் போது நாங்கள் சொல்ல மாட்டோம்ல. நம்மளுடைய கஷ்டங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோமா? பண்ணுவோம். நம்ம நெருங்கிய நண்பர்களுக்கு, நெருங்கிய உறவுகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணுவோம். ஆனால் இன்றைய தினத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் நிம்மதி இல்லை, ஏன் மகிழ்ச்சி இல்லை? ஒரு காலத்தில் இப்படி திரும்ப இருந்தோம். நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். நாட்கள் கடந்து போக, வருடங்கள் ஓடி போக, ஒவ்வொரு வருடமும் சரி, ஒவ்வொரு நாளுமே சரி, எப்படியா போச்சுன்னே தெரிலல. அந்த வருடம் செம்மையாக இருந்துச்சு பிரதர். இந்த நாள் நல்லா இருந்துச்சு பிரதர். அந்த வருடம் முழுவதும் எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் பிரதர். ஆனால் எல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு வருடமாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு நாளாக இருக்கட்டும், எங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் மாற்றம் வரும், எப்போ தான் சந்தோஷம் இருக்கும்? அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில், அப்போது இருந்துச்சு. ஆனால் இன்றைய நாளில் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இருக்கா இல்லையா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு தான் சொல்ல போகிறோம். ஆனால் வாய் வார்த்தைக்கு இருக்குது பிரதர், சந்தோஷமாக தான் இருக்கேன். காரணம் என்ன? நான் ஆண்டவரை முழு மனசும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன், விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மனசை நான் மாற்றிக்கிட்டேன். ஆனால் இன்றைய நாளில் மனசை மாற்ற முடியலല്ലോ. எனக்கு ஆண்டவரிடத்தில் பேசணும், அவர் எனக்கு எல்லாமே பண்ணணும், நான் அவரிடத்தில் வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர். ஆனாலும் ஏதோ ஒரு தடுமாற்றம். என்ன பண்ணலாம்? இன்றைக்கி ஜெபிக்கலாமா வேணாவா? மைண்ட் எனக்கு சரியில்லையே, எனக்கு இந்த விஷயம் பண்ணணும்னு தோணுது. நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல. எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, எல்லாமே பிடிச்சிருக்குங்க, எல்லாமே வாங்கணும்னு தோணுது. வாங்கி வாங்கி சேர்த்து வச்சாச்சு, ஆனால் அதை அனுபவிக்க முடியலையே. எல்லாமே இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. கோடி ரூபாய் காசு இருக்குது, சொத்து சோகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நோய் நொடியாக இருக்குது. சம்பாரித்த காசெல்லாம் மருத்துவமனைக்கே போயிடுது. என்ன பண்ணுறது? இன்றைய நாளில் யார் கோடீஸ்வரங்க, யார் நல்லா இருக்காங்க அப்படின்னா, நோய் நொடி இல்லாத இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தாங்க ஆரோக்கியமான மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க தான். அப்படி சொல்ல முடியுமா? இன்றைய நாளில் என் உடல்நலம் நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லைல்ல. வாய் வார்த்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்டாலும் நான் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ, ஆனால் என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராச்சும்? இல்லைல்ல, ஏதாச்சும் ஒரு குறை இருக்குல்ல. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். பார்த்தீங்களா? கூப்பிடுங்க, நிச்சயமாக அவர் உத்தரவு கொடுப்பாரு. நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கின்றேன் என்று சொல்லுவார். ஏசாயா 58 அதிகாரம் 9 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. நீ என்னை கூப்பிடுவ, தெரியும் எனக்கு, கண்டிப்பாக நான் உங்க கூட தான் இருப்பேன். நீ என்னை சத்தமாக கூப்பிடுவ, இதோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நீ கலங்காத, பயப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதோ நான் இருக்கின்றேன் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இதை கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆச்சரியத்தினால் துள்ளி குதிக்க போகிறோம். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் கலங்காதீங்க, ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்ம இடத்துல தாங்க இருக்காரு. நம்ம அவரை தேடுறது இல்லை, நேரம் இல்லை. என்ன பண்ணுறது? எல்லாருமே ஓடிட்டுருக்கோம், டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கோம். நேரம் காலம்லாம் இல்லை, வேகமாக ஓடிட்டுருக்குங்க. இன்னைக்கு காலை விடிஞ்சது, இப்போ பார்த்து டக்குன்னு இருட்டிடுச்சு, அவளை தூங்க போகிறோம். நாளைக்கு அதே டே பை டே இதான் நடந்துட்டுருக்கு. வேலைக்கு போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், திரும்பி வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ரிப்பீட்டு. இது மாதிரி தான் போய்கிட்டு இருக்குல்ல. எப்படா வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்போம்? எப்படா சந்தோஷம் கிடைக்கும்? எப்படா சம்பாரிச்ச காசை நம்ம செலவு பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம் குடும்ப குட்டியோடு நினைக்கும் போது? அதெல்லாம் அவள் தான் போல இருக்க. ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நினைக்கும். அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம உடல் ஒத்துக்காதுல்ல. இங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும், அங்கெல்லாம் போகணும்னு நினைப்போம். கால் வலி, கை வலி, தலைவலி, உடல் வலி, ஏகப்பட்ட வலிகள் வந்துடும்ல. ஸோ இளமையாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்ணும், நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், நல்லதே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல.
ஸோ நல்லா இருங்க, எல்லாருமே நல்லா இருங்க தான் நம்ம நினைப்போம்ல, யாருக்கும் நம்ம கெடுதல் செய்ய மாட்டோம்ல. நம்மளாம் யார்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஸோ உற்சாகமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் நிச்சயமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய உயர்த்துவார். நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை தரப்போகின்றார். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்திருக்கின்றோம் அப்பா. நாங்கள் கூப்பிடும்போது நீர் பதிலளிப்பீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. நாங்கள் சத்தமிடும்போது நீர் இதோ நான் இருக்கின்றேன் என்று சொல்வீர் என்று விசுவாசிக்கின்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு தோல்வியும் சரி, தவறும் சரி, மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கோங்க ஆண்டவரே. தோல்வி வந்தாலும் சரி, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மன தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. தவறு செஞ்ச அந்த நாட்களை எங்களை மன்னிச்சு நல்ல ஒரு பாதை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மிடம் வருகின்றோம் அப்பா, எங்களை கைவிற்றாதீங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்கள் முன்னாடி நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், மற்றவங்க நாங்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்கோம், பொல்லாப்பு பேசியிருக்கோம். இதெல்லாம் எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க ஆண்டவர். மனம் திருந்தி உமக்கு முன்பாக வந்திருக்க ஆண்டவரே. எங்கள் மனம் திருந்தி நல்ல ஒரு இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயம் உமக்கு தூய்மையாய் நாங்கள் கொடுக்குறோம் ஏசப்பா. எவ்வளோ கசப்பான விஷயங்கள், எவ்வளோ தவறான விஷயங்கள் எங்கள் இருதயத்தில் இருந்தாலும் அதனை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. நாங்கள் சோர்ந்து போகும் வேலையில் கூட எங்களை பார்த்துக்கோங்க ஆண்டவரே. மனம் உடஞ்சி நொந்து போகிற வேலையில் கூட எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஏசப்பா. உம்முடைய நீதியை உண்மையாய் தேடவும், மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்யவும், உம்மிடம் பயபக்தி கொண்டிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய செய்கைகள் உம்முடைய அன்பையும் நியாயத்தையும் காட்டுவதாக. ஆகவே உம்முடைய பார்வைக்கு பிரியமானவனாக இருக்க விரும்புகிறேன் ஏசப்பா. இதோ நான் இருக்கின்றேன் என்று உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்குது ஏசப்பா. நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் யாரும் இருக்கா மாதிரி இருக்கு ஆண்டவரே. எங்களை கைவிற்றாதீங்கப்பா. நாங்கள் எவ்வளோ தவறுகள் செஞ்சாலும், எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க ஆண்டவர். நல்வழியை காட்டுங்கப்பா. எங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா. உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப நாங்கள் விரும்பி வாழ எங்களுக்கு உம்முடைய அருளை கொடுங்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் சரி, நீங்கள் உறுதுணையாக இருந்து எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க ஆண்டவரே. உம்முடைய நீதி எங்கள் மூலமாக பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இதோ நான் இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு இது போதும்ப்பா. எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் இருந்தாலே அதுக்கு போதும் ஏசப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கீங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும் ஏசப்பா. எங்களை ஒருபோதும் கைவிடாதுங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுங்கப்பா. கோடி ரூபாய் சொத்து சுகம் எங்களுக்கு தேவையே இல்லை, எதுவுமே வேணாம் ஆண்டவரே. ஆரோக்கியமான உடல் தந்தால் அதுவே போதும் ஏசப்பா. நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. இந்த உலகம் எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு தெரியும் ஏசப்பா. நாங்கள் அதிலிருந்து மனம் திருந்தி நாங்கள் தவறான பாதையில் போயிட்டோங்க. நல்ல ஒரு பாதையை காட்ட வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இதோ நான் இருக்கின்றேன் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். மரியே வாழ்க.